வணக்கம். இன்றைக்கி சமைக்க போகிற பலகாரம் சுச்சோ sayur rangup. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் வெஜிடபிள் வச்சு ஒரு பலகாரம் செய்ய போகிறேன். அதாவது சுச்சோ sayur rangup. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி. இதில் ஒரு 10லேருந்து 15 கொச்சாய்த்தாள். ஒரு கப்பு கேபேஜ் எடுத்துருக்கேன். சுத்தமாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தவுக்கே 3/4 கப்பு. பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சோப்பு மிளகா, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் 1 ஸ்பூன் fritters, அதாவது பொரித்த வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 1/2 கப்பு. இந்த சைஸ் அளவுக்கு நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் 1/2 கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கரண்டி சோள மாவு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, இந்த சைஸு. ஓகேவா, நான் சின்ன கரண்டி இந்த அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணீர். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட கப் ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு இதில் சேர்த்துருங்க. அப்புறம் அரிசி மாவு, சோள மாவு, அது கூட நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அது கூட நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன். நான் கையில் போடுறேன், உங்களுக்கே தெரியும். கணக்காக போட்டுக்குங்க, 1 ஸ்பூனு. அப்படி உங்களுக்கு பத்தலைனாக்கா ருசி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ உப்பு போட்டிருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தண்ணி ஊற்றி மாவை விளைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக வரணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட கரண்டியில் வரலைனாக்கா கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. சம அளவு இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ எல்லாம் விளைஞ்சாச்சு. உப்புலாம் சரியாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட நான் இப்போ நான் எல்லாத்தையும் sayur எல்லாத்தையும் வெஜிடபிள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். கோபிஸு. ஓகேவா, பாருங்கள், வெங்காயத்தாள், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம். தவுகி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, சோப்பு மிளகா ஒன்று சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் வெங்காயத்தாள் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு காய்க்கெல்லாம் எப்பயுமே தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் மேற்கொண்டு கோதுமை மாவு ஒன்று ஒரு கரண்டியோ 1/2 கரண்டியோ போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கணக்காக வந்துடும். சரிங்களா, அப்போ தான் அது கணக்காக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம்.
அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஓகேவா, நான் இரும்பு செட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி பொரிக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம பொரிக்கலாம். நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு, சாப்பிட்ற கரண்டி. ஓகேவா, இது மாதிரி எடுத்து இதில் அப்படியே போட வேண்டியதான். இது பார்க்கறதுக்கு வந்து சுச்சோடு ஊடாங்க மாதிரியே இருக்கும் பார்க்க. அப்படியே போட வேண்டியதான். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு சைடு வந்து நல்லா மொறுன்னு வேகணும். இது வந்து அப்படியே எடுக்கக்கூடாது, அனல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா மொறுன்னு வேக விடுங்க. ஓகேவா, இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். இதே திருப்பி போட்டுகிட்டே வாங்க, அப்போ தான் வேகும். இன்னொரு சைட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், நல்லா மொறுன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இது மாதிரி திருப்பி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இது வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா வேகணும். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா வடித்தட்டுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வெந்துருச்சு. நான் எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா வடிட்டோம். ஓகேவா, இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா ஆறிட பிறகு செஞ்சு பார்த்திங்க. சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஈவினிங்க்கு கோப்பி இந்த மாதிரிலாம் களி குடிச்சிங்களா, அப்போ இது சாப்பிட்டிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகேவா, நம்ம வந்து ஃபுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சுவையான சுச்சோர் sayur rangup ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.